அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு தரவங்க லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு சேரும்போது அது பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒருவருக்கு குலதெய்வ அருள் இல்லை என்றால் அவர் எடுத்த காரியத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏதாவது எந்தவித சுப நிகழ்ச்சியும் நடைபெறாது. அதையும் மீறி நடைபெற்றாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகள் பெற்றோர்களின் பேச்சை கேட்காது. இப்படி பல வகை பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றத்துக்கு தான் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணியும் அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வரின் அருள் கிடைக்கும். இது என்ன பரிகாரம்னு முழுசாக தெரிஞ்சுப்போம். வீடியோ முழுவதும் பாருங்கள். குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலும் பலரின் வாழ்க்கையில் குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியாது. இதற்கு ஜாதக ரீதியான காரணங்களும் இருக்குது. பௌர்ணமி தினத்தன்று தன் குலதெய்வ கோயில் ஏதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் இருக்கிற ஒரு பிடி மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்யணும். அது எப்படி எந்த முறையில் எடுக்கணும்னு வாங்க பார்ப்போம். குலதெய்வத்துக்கு நேராக எந்த இடத்தில் மண் இருக்கிறது என்று பாருங்கள். பார்த்துட்டு அதை ஒரு பிடி மண் எடுத்து நம்ம குலதெய்வ கோயில் உள்ளே போனாலும் சரி, வாசலில் வச்சாலும் சரி, வாசலில் வச்சு அதில் உங்கள் குலதெய்வம் ஏதோ அந்த குலதெய்வத்து பேரை சொல்லி, இப்போ எனக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம். அந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி போற்றி என 9 முறை கூறி அதில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் முழுவதுமாக அமீற வரைக்கும் நீங்கள் அங்கே உங்களை வேண்டுதலை வைங்க. அந்த ஃபுல்லாக எரிந்து முறிந்தவொடனே நீங்கள் அந்த மண்ணை எடுக்கணும். அந்த மண்ணை எடுக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சுமங்கலி பெண் மட்டும்தான் எடுக்கணும். யாராச்சும் ஆண்கள் எடுத்தாங்கன்னா அதில் சுத்தமாக பலன் கிடைக்காது. சரிங்களா? அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை செய்யணும். நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் பையிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பர்லேயோ எடுத்துகிட்டு வரக்கூடாது. இங்கேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளேயே நீங்கள் ஒரு வெள்ளை துணியில், ஒரு சுத்தமான வெள்ளை துணியை மஞ்சள் தண்ணியில் நனைச்சி முழுவதுமாக காய வைத்து அந்த மஞ்சள் துணியை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதை முழுவதுமாக காய வைத்து அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சுமங்கலி பெண் அந்த மண்ணை எடுத்துட்டு அதை வீட்டிற்கு எடுத்துடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தை வைத்து அது மேலே கொஞ்சோண்டு பச்சரிசி வச்சு அது மேலே நீங்கள் அந்த மண்ணை வச்சு நீங்கள் தினமும் எப்போதும் தீபாராதனை காட்டும்போது இந்த மண்ணுக்கு சேர்த்து காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளில் அந்த மண் நம்ம குலதெய்வமாக நினைத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சு படைங்க. படைத்து முடித்தோடனே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பச்சரிசியை மாற்றி கொள்ளுங்க. ஓகேங்களா? அந்த பச்சரிசியை மாற்றுங்க. அந்த பழைய அரிசியை எறும்பு புற்று, எறும்பு எங்கே நடமாடுற இடத்துல பார்த்து நீங்கள் கொஞ்சோண்டு தூவி விடுங்க. எறும்பு சாப்பிட்டோம். இதுபோல் செஞ்சு பாருங்க. இந்த முறையில் நம் குலதெய்வ மண்ணை எடுத்து பூஜை செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் குலதெய்வம் நம் வீட்டிற்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் நீக்கி நன்மைகளை தருவார்.